ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. போன பகுதியில் ராமானுஜர் ஒரு வழியாக தொண்டனூர் வந்தடைந்தார்னு பார்த்தோம். அந்த நாட்டை விட்டலதேவராயன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய அழகிய இளவரசி இருந்தாள். ஆனால் அந்த இளவரசிக்கோ பிரம்மராட்சஸ் பிடித்திருந்தது. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து பார்த்தானாம். யாராலையும் ஓட்ட முடியவில்லை. இப்போ என்ன செய்வதுன்னு அவன் தவித்துட்டு இருக்கச்ச நம் தொண்டனூர் நம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் அரசனிடம் போய் சொல்கிறாராம், நம் ராமானுஜர் இந்த பேய்களையெல்லாம் ஓட்ட வல்லவர். அவருடைய திருவடி பட்டாலே போதும், அவரை அழைத்து தங்களுடைய மகளை குணப்படுத்தி விடலாம்னு சொன்னாராம் தொண்டனூர் நம்பி. அவ்வரசனும் மிகுந்த நம்பிக்கையோடு ராமானுஜரை வரவேற்கிறார். ஒரு வழியாக ராமானுஜரும் அந்த இளவரசியை குணப்படுத்துவதற்காக அவ்வரசனுடைய மாளிகைக்கு வருகிறாராம். அப்போது அந்த ராஜனும் அவருடைய மனைவியும் ராமானுஜரோட கால்களை வணங்கி கெட்டியாக பிடித்து கொள்கிறாராம். அந்த பிடியிலிருந்தே அவர்களுடைய வேதனை என்னன்னு ராமானுஜருக்கு புரிந்ததாம். ராமானுஜரோட திருவிடியை கெட்டியாக பிடித்தவுடன் அவர் எப்படி நம்மை கைவிடுவார்? அவரும் தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அந்த இளவரசிக்கு கொடுத்தாராம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பருகிய உடனேயே இளவரசி குணமடைந்தாள். இப்போ அந்த ராஜனும் மனைவியும் மிகவும் சந்தோஷமானார்கள். அவர்கள் இருவரும் ராமானுஜரை வணங்கி அவருக்கே சீடர்களானார்கள். இப்போ இந்த அரசன் ராமானுஜருக்கு சீடரானார் இல்லையா, அது அங்கிருந்த சில பேருக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் எல்லாம் ராமானுஜரோடு வாதம் செய்ய வேணும்னு புறப்பட்டார்களாம். அப்போ அந்த நரசிம்மர் சன்னதி அங்கே இருந்தது. அப்போ இந்த தொண்டனூர் நம்பி சொல்கிறாராம் ராமானுஜர்கிட்ட, இப்போது தங்களுடைய அவதாரத்தை காட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டதுன்னு சொன்னாராம். ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா, அதனால் தாம் இப்பொழுது ஆதிசேஷ ரூபம் எடுக்கும் நேரம் வந்து விட்டதுன்னு தொண்டனூர் நம்பி ராமானுஜருக்கு கூற, அதே போல் ராமானுஜரும் அந்த நரசிம்ம சன்னதியில் ஒரு திரையிடுகிறாராம். அந்த பக்கம் வாதம் செய்யும் 1000 பேர் இருந்தார்கள். இந்த பக்கம் ராமானுஜரோ ஆதிசேஷனாக 1000 தலையுடனும் 1000 நாவுடனும் காட்சி தந்தார். அந்த காட்சியை யாரும் காணாமல் இருப்பதற்காக இடையில் திரையுமிட்டார். இப்போ அந்த 1000 பேரும் கேள்வி கேட்க அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பதில் கூறுகிறார் ராமானுஜர். இப்படி ராமானுஜர் ஒரே நேரத்தில் அத்தனை பேருடைய வாதத்திற்கும் முடிவு கட்டியதால் அங்கு வந்த எல்லோருமே தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு ராமானுஜர் திருவடிகளை பணிந்து அவருக்கே அடிமையானார்கள். என்னத்தான் ராமன் மனுஷனாகவே அவதரித்தாலும் அகலிகை சாப விமோச்சனம் போது அவன் நாராயணன்னு அவனையும் அறியாமல் காட்டி கொடுத்தான் இல்லையா, அப்படித்தான் என்னத்தான் ராமானுஜர் மானிட உரு கொண்டு அவதரித்திருந்தாலும் அவரே ஆதிசேஷன்னு இந்த அழகிய சம்பவமானது நமக்கெல்லாம் காட்டி கொடுத்தது. இப்போ அந்த இடத்துல சீடர்கள் கூட்டம் அதிகமானதாம். நிறைய பேர் ராமானுஜரோட திருவடிகளில் வணங்கி சீடரானார்கள். இப்போ அவருக்கு திருமண்ணுக்கு பஞ்சம் வந்ததாம். அதனால் அவருக்கு ஒரே வருத்தம். 3 நாட்கள் உபவாசம் இருந்தார். அப்போ பகவான் அவரோட கனவுல வந்தாராம். பகவான் கனவுல யதுகிரியில் கல்யாண புஷ்கரணி என்னும் வேத புஷ்கரணியின் வடமேற்கு மூலையில் நீர் வேண்டும் திருமண் நிரம்பி கிடக்கிறதுன்னு சொல்லி நானும் அங்கே உமக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னானாம். இப்போ நம் ராமானுஜரும் கனவுல சொன்ன மாதிரி அவ்விடத்திற்கு வர வேணும்னு புறப்பட்டார். அந்நாட்டு அரசன் இருந்தான் இல்லையா ராமானுஜரோட சீடராக, அவருக்கு ராமானுஜர் விஷ்ணுவர்தன்னு திருநாமம் விட்டிருந்தார். அவ்வரசனும் ராமானுஜர் செல்லும் பாதைகளையெல்லாம் சுலபமாக்கி கொண்டு ஒரு வழியாக திருமண் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். இப்போ அங்கு வந்தபோது அவர்கள் ராமானுஜருக்கு மீண்டும் ஒரு கனவு வந்ததாம். அக்கனவுல பகவான் இன்னும் இங்கிருந்து சற்று தூரத்தில் செண்பக மர கூட்டத்திற்கு பக்கத்தில் ஒரு திருத்துழாய் மரம் இருக்கிறது. அவ்வடியில் ஒரு புற்றும் உள்ளது. அப்புற்றில் தாம் இருப்பதாக பகவான் கூறுகிறான். இப்போ இதை கேட்ட உடனே எப்படியாவது பகவானையும் அங்கிருந்து மீட்டு அவருக்கு ஸ்தாபனம் செய்ய வேணும்ன்ற எண்ணம் வந்தது ராமானுஜருக்கு. அதனால் நேராக அவ்விடத்தை நோக்கி புறப்பட்டார் ராமானுஜர். இப்போ அவ்வரசனும் ராமானுஜர் பின்னாலேயே சென்று ராமானுஜருக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அவருடைய பாதைகளையெல்லாம் சுலபமாக்கி கொண்டு வந்தார். ஒரு வழியாக யதுகிரின்னு சொல்லப்படுகிற அவ்விடத்திற்கு சேர்ந்தார்கள். அங்கு அழகான ஒரு திருத்துழாய் மரமும் அதற்கடியில் ஒளியே பொருந்திய ஒரு அழகிய புற்றையும் கண்டார் ராமானுஜர். இப்போ அங்கிருந்து ஒரு வழியாக திருநாராயணனை மீட்டெடுத்தார் ராமானுஜர். இப்போ அவ்வரசனான விஷ்ணுவர்தனும் ராமானுஜருடைய இச்சை கிணங்கி உடனே அங்கே ஆலயங்களும் கோபுரங்களும் அழகான கோவிலையும் ஸ்தாபித்து அங்கே திருநாராயணனை ஒரு வழியாக ஸ்தாபனம் செய்தாகிவிட்டது. இப்போ ராமானுஜரோட அடுத்த குறை, இப்போ மூலமூர்த்தி வந்தாச்சுன்னா உற்சவமூர்த்தி வேணும் இல்லையா, அதனால் அந்த உற்சவமூர்த்தி எங்கே இருக்கிறதுன்னு யோசிக்கணும்.
அதற்காக அந்த ஸ்தலத்தோடைய புராணத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தார். அப்பத்தான் அவருக்கு இந்த சரித்திரமானது தெரிய வருகிறது. இப்போ ராமன் விபீஷ்ணருக்கு ரங்கநாதனை ஆராதிப்பதற்காக அளித்தார். அதேபோல் பிரம்மதேவன் ராமனுக்கு அளித்த ஒரு மூர்த்தி உண்டு. அதை அயோத்தியில் பிரதிஷ்டை பண்ணி ராமர் ஆராதித்து வந்தார். அதைத்தான் ராமப்பிரியராம். அந்த ராமப்பிரியரை ராமனுடைய புத்திரனான குசன் தன்னுடைய மகளுக்கு திருமணத்தின் போது கொடுத்தார். அது வழி வழியாக ஒரு கிருஷ்ணன் காலத்தில் கிருஷ்ண பலராமர்களால் ஆராதிக்கப்பட்டு யதுகிரியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இப்போ இந்த செய்தியெல்லாம் ராமானுஜருக்கு நினைவு வர, இப்போ எப்படியாவது ராமப்பிரியரை இங்கே மீண்டும் அழைத்து வந்து ஸ்தாபனம் செய்ய வேணும். இப்போ ராமப்பிரியர் எங்கே இருக்கிறார்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா? அதனால் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யணும்னு யோசிக்கிறார். ராமப்பிரியன் எங்கே இருக்கிறார்னே தேடணும். அதனால் அதை பற்றியெல்லாம் தியானம் செய்து கொண்டிருந்தார். இனி ராமானுஜருக்கு ராமப்பிரியர் எப்படி கிடைத்தார், அங்கு உற்சவமூர்த்தி எப்படி ஸ்தாபனமானதுன்றதெல்லாம் நாம் தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.